ப்ளீஸ். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க தெரிஞ்சு வந்தீங்க இல்லையா? இதுல குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்கள் ஓட்டு மதி வெளியே போறது இந்த வீட்டோட முக்கிய அம்சம். முதல்ல ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதன் அடிப்படையில் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அது வீக்கெண்ட்ல யாருங்கிறது பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். இதுதான் ப்ராசஸ். இதன்படிதான் நடக்கணும். ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு விதிமுறைகள் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு கான்ட்ராக்ட் இருக்கு. நான் படிச்சேன் பிக் பாஸ். அதையும் நீங்க சைன் பண்ணிருக்கீங்க இல்லையா? நான் படிச்சேன், சைன் பண்ணிருக்கேன். அந்த விதிமுறைகள் பிரகாரம் நான் நடந்துக்கிறேன். இப்பயும் நான் படிச்சுட்டு தான் வந்தேன். இண்டிவிஜுவல் விரும்பினா பிக் பாஸ்ட்ட பேசிட்டு நீங்க தாராளமா போலான்னு இருக்கு. சரியாகல ஆயிடும்னு நினைச்சா ஆகல. தயவுசெய்து அனுப்பிச்சது எல்லாருக்குமே ரொம்ப சேஃப். இப்பவும் உங்களை கன்வின்ஸ் நான் பண்ணவே இல்லை. தெரியும் பாஸ். இப்பவும் என்ன விஷயங்கள் ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நம்ம ஏற்கனவே ஒரு 2 முறை பேசியிருக்கோம். உங்க மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இப்பவும் உங்களை கூப்பிட்டு இந்த விஷயங்களை தெரியப்படுத்துறேன் இல்லையா? சொல்றேன், யோசிச்சு பாருங்க. 1, இப்போ ஒரு டாக்டர் அனுப்புறேன். முதல்ல உங்க பிபி ஹெல்த் இதெல்லாம் செக் பண்ணலாம். யோசிங்க. இல்ல பிக் பாஸ், நான் மறுபடியும் யோசிக்க ஆனால் டாக்டர் அனுப்ப வேணாம். நான் வெளியே வந்துடுறேன். நான் இன்னொரு 1/2 hourல என்ன வெளியே அனுப்பிச்சிருவோம் ப்ளீஸ். என்ன பாபா, இன்றைக்கு வெளியே வர முடியாது. இதை உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எந்த விஷயமா இருந்தாலும் சில முடிவுகள் எடுக்கப்படும் முன்பு ப்ராசஸ், ப்ரொசீஜர் இது எல்லாமே இருக்கும். அதன்படிதான் எதுவாக இருந்தாலும் நடக்கும். முதல்ல சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அங்கே போக மாட்டேன். காலையில் நீங்கள் சொல்கிற வரல. நான் விக்ரம் கிட்ட பேசிக்கிறேன். அன்றைக்கி நைட் மட்டும் இருக்கிறேன். எனக்கு காலையில் கூட கொஞ்சம் சொல்லி எப்படியாவது அனுப்பிச்சிடுங்க பாஸ் ப்ளீஸ். என்னன்னாலும் எனக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கவே மாட்டேன். இந்த ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க மாட்டேன். நான் போய் இப்போ பிக் பாஸ் ஹவுஸில் தூங்கிட்டு காலையில் எழுந்து போயிடும். அவரை பாருங்க. அதன் பிறகு இரவு இருக்கு, யோசிங்க. சரிங்க, நீங்க போகலாம்.